ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இந்த 2025 அப்படிங்கிறது புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம். இந்த 2024 விட 2025 நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி சிறப்பா இருக்குமா, நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த 2025 புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவோம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷம் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரக பெயர்ச்சி இந்த வருஷம் 2025 பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கிரகங்கள், ராஜ கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகுது. அதாவது 4/2/2025 பாத்தீங்க அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஆனா 14/5/2025 குரு பெயர்ச்சி ஆகிறாரு. அவர் குரு பெயர்ச்சி ஆகி 18/10/2025 அதிசார பயிற்சியா கடகத்துக்கு பயிற்சி ஆகி போறாரு. ஆனா குரு பகவான் 11/11/2025 வக்ரம் ஆயிடுறாரு. திருப்பி அடுத்து இந்த சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா 29/3/2025 அப்போ பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதே இது பாத்தீங்க அப்படின்னா 18/5/2025 ராகு கேது. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசி பயிற்சியாளர். இந்த ராசிகளுடைய பலன் எல்லாமே கலப்பு பலனா இந்த 12 ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும், இந்த விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அப்படின்னாலே ஒரு ஆன்மீக சிந்தனைக்குள்பட்ட ஒரு ராசி. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். ஒரு குரு அப்படின்னாலே சுப கிரகம் முற்றிலும். இந்த 2024 அப்படிங்கிறது கடந்த காலம். உங்களுக்கு கடந்த கால ஒரு வாழ்க்கையை விட இந்த ஒரு நிகழ்காலம் எப்படி இருக்கும், நடக்க போற விஷயம் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விதி மதி கதி, அதுதான் இதனுடைய அர்த்தம். உங்களுடைய இந்த தனுசு ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 7 சனியினுடைய தாக்கத்துல இருந்த நீங்க எப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மாறி நல்ல நிலைமையில இருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 2025 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். 2025 ஒரு சனி பகவான் 29/3/2025 பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுடைய ராசிக்காக 4ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். அவர் பயணம் செய்தார்னா 4ஆம் இடத்துல பயணம் செய்யக்கூடிய நேரம் தான் அர்த்தாஷ்டம சனி. 2.5 வருஷம் நடக்கும். சனியினுடைய தாக்கத்தை பார்த்து பயப்படாத ஒரு மனிதர்கள் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் 2.5 வருஷம் ஒரு ராசியை கடக்கக்கூடிய கிரகம். 2.5 வருஷத்துல நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, சனியினுடைய தாக்கம் வருது, ஆகா என்ன நடந்துருமோங்கிற ஒரு எண்ணம் சின்ன குழந்தையில இருந்து பெரிய மனிதர் வரைக்குமே ஒரு பயம்ங்கிற ஒரு பயம் கலந்த பக்தி இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஏழ்மையான சூழ்நிலையாகவும் இருக்கும், ஒரு வசதி வாய்ப்பான சூழ்நிலையாகவும் இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலுமே அந்த பயம்ங்கிறது இருக்கும். அப்ப இந்த தனுசு ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துல 7ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசிய 7ஆம் பார்வையா பார்க்க போறாரு. டைரக்டான ஒரு பார்வை. அவர் எப்ப பார்ப்பாரு? 14/5/2025 மேலதான் பார்ப்பார். அப்ப இந்த தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு குருவினுடைய பார்வை இருக்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள், வேலையில ப்ரமோஷன், வேலை கிடைக்கிறது, எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். குரு பார்த்தால் கோடி நன்மை. குருவினுடைய பார்வையினால கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள் அதிகம். அப்ப இதை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் பிறக்கும். தனுசு ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார்.
தனுசு ராசிக்கு 3ஆம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசி. இந்த கும்பராசியை வந்து குருவினுடைய பார்வை படும் பொழுது 3 அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம், உங்களுடைய முயற்சி ஸ்தானம், இது எல்லாமே அதுல வரும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உறவுகள்ல வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுறது, அண்ணன் தம்பி இவங்களுக்குள்ள வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு நல்லதா மாறிக்கிறது, பாக பிரிவினைகள் பிரிச்சுக்கிறது, பண வரவு செலவுகள் வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றம் உண்டாகும். அது இல்லாம உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. 11ஆம் இடங்கிறது இளைய தாரம்னு சொல்லலாம். 2ஆம் திருமணம் பண்றாங்க பாருங்க, அந்த மாதிரி உள்ள ஒரு நபர்களுக்கு ஆண் பெண் யாரா இருந்தாலுமே அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு குருவாகப்பட்டவர் இந்த 2024 உங்களுக்கு அவருடைய பார்வை இல்லை, 2025 உண்டு. சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ராகு கேது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி உங்களுடைய இடத்த இந்த தனுசு ராசியை 3ஆம் பார்வையா பாக்குறாரு. ராகு கேதுக்குன்னு சொந்த இடம் எதுவும் இல்லை, சொந்த வீடுன்னு இல்லை. எந்த இடத்துக்கு போறாங்களோ அந்த இடத்த சொந்தம் கொண்டாடுறது அவங்களுடைய வேலை. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில உங்களுடைய விதி ஜாதகமா இருக்கட்டும், ஜனன ஜாதகமா இருக்கட்டும், தசாபுத்தியா இருக்கட்டும், கோச்சாரமா இருக்கட்டும், இது எல்லாமே கர்ம வினைக்கு உள்பட்டு நடக்குதுன்னு சொன்னோம். ஆனால் இந்த 5 பூதங்களான பிரபஞ்சமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 பூதத்துக்குள்ள கட்டுப்பட்டுதான் நடக்குது. இந்த கிரகங்கள் எல்லாமே 9 கிரகமும் எந்தெந்த கதிர்வீச்சுக்கள் நமக்கு முழுமையா கிடைக்குது, அந்த கிடைக்கக்கூடிய கதிர்வீச்சுக்கள் சுபஸ்தானத்துல இருந்து கிடைக்குதா அசுபஸ்தானத்துல இருந்து கிடைக்குதா, அது நமக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா, நம் முன்னோர்கள் கணிச்சுட்டு போயிட்டாரு. நம்மளுடைய சித்தர் பெருமான்கள் நமக்கு வந்து கணிச்சு வச்சுட்டு போன ஒரு பொக்கிஷம் ஜாதகம். ஜாதகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமான்னு கண்டுபிடிச்சு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஜோதிடர்கள் ஒரு வழிகாட்டிகள். அப்ப உங்களுக்கு வந்து இந்த சித்தர் பெருமான்கள் கண்டுபிடிச்ச ஒரு பொக்கிஷமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது கெட்டது, ஒரு மனிதனுக்கு நல்லதை செய்யும் கெட்டதை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஜோதிடம். இந்த ராகு கேது பயிற்சியா இருக்கட்டும், எல்லா குரு பயிற்சியா இருக்கட்டும், சனி பயிற்சியா இருக்கட்டும், இந்த 2025 பொருளுக்கு ஒரு மாற்றங்கள் உருவாகியே தீரும். ஏன்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு வர்றதுனால குருவா உங்களுடைய ராசிநாதன் உங்களையே பாக்குறாரு, சொந்த வீட்டையே பாக்குறாரு. அவர் நல்ல நிலைமையில இருந்து பார்க்கல நல்ல மாற்றங்கள்ல உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இதே ஒரு விஷயத்துல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2025 5ஆவது மாசத்துக்கு மேல திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஆகும். தொழில் பண்றீங்க, கூட்டு தொழிலா பண்றீங்க, அந்த கூட்டு தொழில டெவலப் ஆக வாய்ப்பு உண்டா, கண்டிப்பா நடக்கும். மறுமணங்கள் நடக்கும், வேலை கிடைக்கும், வேலையில ப்ரமோஷன், வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரி போறது, இது எல்லாமே ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் காலகட்டமாக உண்டு இந்த தனுசு ராசிக்கு. தனுசு ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது முதல் நட்சத்திரம், அது கேது பகவானுடைய நட்சத்திரம். கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்காக 10ஆம் இடமான கன்னி ராசியில இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போறார். 9 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உழைப்பில்லாத வருமானம். இந்த விநாயக பெருமானுடைய வழிபாடு என்பது நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும் இந்த விநாயகருடைய வழிபாடு. அப்ப கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்தாரு. தொழில்கள் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டே தீரும், ஏதோ ஒரு வகையில பலவீனமா இருக்கும். பெருசா நம்ம நினைச்சு சம்பாதிக்கணும்னு நினைச்ச தொழில் அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. அப்ப இனிமேல் எப்படி மாற்றம் உண்டாகும், கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை 2024 10ஆம் இடத்துக்கு இருந்துச்சு. பெரும் லெவல்ல சம்பாதிக்கணும்னா அந்த முதலீடை வந்து அதுல போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. 1 லட்ச ரூபா போட்டா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா போடுறதுக்கான தகுதி பத்தாது, அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு போயிருப்பாரு. அப்ப இனிமேல் அது மாறுமா அப்படின்னா இந்த 2025 ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த மூல நட்சத்திரத்துக்கு. அடுத்து பூராட நட்சத்திரம். பூராடம் என்பது
பரணி, பூரம், பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை எப்பவுமே சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சுக்கிரனுடைய ராசினியர்கள். அப்ப அந்த சுக்கிரனுடைய சாரத்திலேயோ சுக்கிரனோ ஏதோ ஒரு நல்ல நிலைமையில இருக்காருன்னா அவருமே சுபக்கிரகம் தான். அவர் நல்ல நிலைமையில இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு சகல விதமான செல்வங்களும் கிட்டும், சந்தோஷங்கள் நீடிக்கும், ஆடம்பரமான வீடு, அலங்காரமான மாளிகை, வாகன யோகங்கள், வசிப்பிடங்கள், வாசனை திரவியங்கள், இது எல்லாமே அவங்கள்தான். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தை விரும்பக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள். பூராட நட்சத்திரத்துக்குமே எல்லா கிரகமே நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களும் கொடுக்கும். அப்ப அதை பொறுத்தளவுக்கு மாத பலனுமே நீங்க தொடர்ச்சியா பாருங்க. அது பூராட நட்சத்திரத்துக்கு இந்த 2024 25ங்கிறது சிறப்பான வருஷமா அமையும். அடுத்து உத்திராடம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம். தனித்தன்மையை கொண்டவர்கள், தனக்குன்னு ஒரு தன்மானத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள். இது ஆண் ராசி, இந்த தனுசு ராசி ஆண் தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம். பெண்ணாகவே இருந்தாலும் ஆணுக்கு நிகராக செயல்படக்கூடிய ஒரு தகுதியும் உண்டாக்கிக்குவாரு. வெளியூர் போறது, வெளிநாடு போறது, வேலை பார்க்கறது, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, எல்லாமே பண்ணுவாங்க. ஆணுக்கு நிகரான ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உண்டு. அப்போ இந்த 2024 25 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தையே உருவாக்குனாலும் உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. பார்த்து அதன் மூலியமா செயல்பாடுகள் நல்லது பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில செல்வ செழிப்பான வாழ்க்கை மாற வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.